அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் டிஎன் பாளையம் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம். அந்த டிஎன் பாளையம் பகுதியில் விவசாய நண்பருடைய முகவரி மற்றும் அவருடைய பெயரை தெரிஞ்சுக்கொள்ளலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். உங்களுடைய பெயர் பன்னீர் சொல்லுங்க. எந்த ஊருக்கு சார் இது? தூக்கநாயக்கம்பாளையம். தூக்கநாயக்கம்பாளையத்தில் இது கொங்கூர் வளையத்துக்கு உட்பட்ட கவுண்டம்பாளையம் கிராமத்துலங்க. சார் இப்போ நம்ம தென்னை மரம் போட்டிருக்கேன். எவ்வளோ மரம் போட்டிருக்கீங்க? தென்னை மரம் ஒரு 180 மரம் இருக்கு. 180 மரம். இந்த மரத்துக்கு போட்டு எவ்வளோ நாட்கள் ஆச்சு? போட்டு ஒரு 13 மாதம் ஆச்சு. 13 மாதம் ஆச்சு. சரி சார். இப்போ இந்த 13 மாதம் மரங்களில் பார்த்தீங்கன்னா சார் செடிக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கணுமோ அது எல்லாமே கொடுத்தாச்சா சார்? கொடுத்தாச்சு. என்னென்ன உரங்கள் கொடுத்துச்சு? யூரியா, பொட்டாக்ஸு, காம்ப்ளெக்ஸு, 20-20 ஷார்ட்கட்டு, இந்த 5 கலந்து ஒரு 6 கிலோ மரத்துக்கு வச்சிருக்கு. எப்போ கொடுத்து ஒரு 3 மாதம் இருக்கு. 3 மாதம் ஆச்சு. ஓகே சார். இப்போ இந்த மரத்துக்கு என்னென்ன உரங்கள் தேவையோ அந்த உரங்கள் அனைத்துமே கொடுத்தாச்சு. ஆனாலுமே இந்த மரத்தினுடைய வளர்ச்சி அந்த உரங்கள் சென்று சேர்ந்ததா மரத்துக்கு அப்படிங்கிறது இந்த மரத்தினுடைய வளர்ச்சியை பார்த்து நாம விவசாயிகள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க சார். அளந்து பார்த்தோம். இது ஃபர்ஸ்ட் வந்த மட்டை. இது இது முதல்ல. இது அதுக்கு அடுத்த வந்த மட்டை. இது இப்போ கடைசியா வந்த மட்டை. மூணாவது மட்டை. டேப் பார்த்தா நினைக்கிறேன். போதுமா? பிடிச்சி அவர்கிட்ட கொடுங்க. மேல இருந்து வந்துருவீங்களா? அப்படியே அளந்து அப்படியே பிடிச்சிங்க. 60ங்க. 60. ஓகே. வாங்க சார், இந்த பக்கம் வச்சு பார்த்துக்கலாம். ஓகே. இங்கே தானுங்க. மார்க் பண்ணி நீங்கள் விட்டுருங்க, நாங்கள் எடுத்துக்கிறேன். இங்கே வச்சுக்கேன். ஓகே. கீழே போயிருங்க, பரவாயில்ல. 60 120 120 இன்ச்சஸ். முதல் வந்த மட்டை. முதல் வந்தது. ரெண்டாவது. இப்போ அதுக்கு அடுத்து வந்த மட்டை. அப்படி நில்லுங்க. இந்த பக்கத்துக்கு இல்லை பிடிச்சிட்டு மார்க் அடிச்சிட்டு 60 இன்ச்சு இது வரைக்கும். இதுங்க மார்க். கீழே போங்க. அந்த சைடு போங்க. இதில் 25 27 வைங்க. 27 87 87. இது 60, இது 27 87. 60 20 80 7 87. ஃபர்ஸ்ட் மட்டும் 120, ரெண்டாவது 87, மூணாவது அப்படியே கீழே வரைக்கும் போயிடும். இந்த சைட்னா இந்த சைடு பிடிச்சிக்குவோம். இந்த சைடு வந்துருக்கு. இப்படி திருப்பி 60 ஃபர்ஸ்ட் மட்டும் சார் 120 87 60. 120 87 60. இப்போ இந்த செடியில பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்த மட்டை பாத்தீங்கன்னா 120 இன்ச் இருக்குது. நெக்ஸ்ட் ரெண்டாவது மட்டை பாத்தீங்கன்னா 87 இன்ச்சு. மூணாவது மட்டை பாத்தீங்கன்னா 60 இன்ச்சு. நீங்க சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் மட்டை எவ்வளவு இருக்குங்க சார்? 120. ரெண்டாவது மட்டை 87. மூணாவது மட்டை 60. அப்போ முதல் மட்டைக்குமே இரண்டாவது மட்டை மூணாவது மட்டைக்கு இதுக்கு என்ன உண்டான டிஃபரெண்ட்? அப்போ என்ன டிஃபரன்ஸ்? முதல் மட்டைக்கு 120 இன்ச்சு, மூணாவதுக்கு 60 இன்ச்சஸ். அப்போ பாதி கம்மியாச்சு. ஆமா, பாதி கம்மியாச்சு. இப்போ இந்த மட்டையோட அளவு பாத்தீங்கன்னா 120 இன்ச்சு. இந்த ரெண்டாவது வந்த மட்டை பாத்தீங்கன்னா 87 இன்ச்சு. மூணாவது வந்த மட்டை பாத்தீங்கன்னா 60 இன்ச்சு. கிட்டத்தட்ட இது 120 இன்ச்சில் இருந்து இப்போ இந்த மட்டையினோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா வெறும் 60 இன்ச்சு தான் இருக்குது. பாதிக்கு பாதி வளர்ச்சி கம்மி. விவசாயி செடிக்கு உரம் கொடுக்கணும்னு சொல்லி உரம் கொடுத்து 60ல இருந்து 80க்கு வந்துருச்சு. 20 கம்மியாயிருச்சு. 80ல இருந்து 60க்கு வந்துருச்சு. 20 இன்ச்சஸ் ஒரு கம்மியாயிட்டு வந்துருக்கு. உண்மைதான் சார். ஆமா. எனவே விவசாயிகளே ஒரு விவசாயி செடிக்கு உரப்பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட விவசாயிகள் எல்லாருமே நம்ம செடிக்கு உரத்தை தான் கொடுக்குறோம். அந்த உரத்தோட பலன் இந்த மட்டையில கிடைக்கவே கிடையாது. இந்த மட்டையில முதல் இருந்தது 120 இன்ச்சு, அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்த மட்டை 87 இன்ச்சு, மூணாவது இருக்கிற மட்டை வெறும் 60 இன்ச்சு. அதாவது உரம் கொடுத்தா ஒரு செடியினுடைய வளர்ச்சி அதிகமா தான் இருக்கணும். ஆனா இங்க என்ன நடந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா உரம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த செடியினோட வளர்ச்சி முற்றிலும் குறைஞ்சிருக்குது. அப்போ விவசாயி உரம் கொடுத்தாச்சு, உரத்தை செடி ஏன் எடுக்கல அப்படிங்கிற கேள்வி எல்லா விவசாயிகள் மனதுல இந்த கேள்வி வரணும். உரம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன் அந்த செடிக்கு வளர்ச்சி வரல
விவசாயி மற்றும் இன்னொரு வேலை என்ன பண்ணுவாங்கன்னா உரம் பத்துலையாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்தபட்சமா மறுபடியும் இன்னொரு டைம் உரம் கொடுக்கறதுக்கு போறான். ஆனா கொடுத்த உரத்தையே செடி எடுக்கலையே, மற்றபடிக்கு நம்ம அதுக்கு அடுத்து கொடுக்க போற உரமும் வந்து செடிக்கு போய் பலன் தருமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து எல்லாத்துக்கும் இருக்கலாம். அந்த சந்தேகத்துக்கான தீர்வு வந்து நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மண்ணில உரம் கொடுக்குறோம், அந்த மண்ணில இருந்து செடிக்கு போற இடம் இருக்குல்ல, அந்த வேர் பகுதி, அந்த வேர் பகுதியுமே அந்த வேர் பகுதிக்கு உள்ள இருக்கிற அந்த நம்ம மண்ணின் தன்மையுமே எந்த அளவுக்கு இருந்தா அந்த செடி எடுத்துக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா விவசாயி நம்ம பன்னீர்செல்வம் சார் வந்து உரம் கொடுத்தாரு. கொடுத்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த செடியை பறிச்சு பார்த்தோம்னா ஆக்டிவான ரூட்ஸ் வந்து 100% இல்லை, ஒரு 70% டேமேஜ் ஆயிருக்குது, ஒரு 30% வந்து நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட pH லெவல் பாத்தீங்கன்னா அசிட்டிக் கண்டிஷன்ல இருக்குது. இந்த இரண்டு நிலைகள் இருக்கும்போது விவசாயிகள் வந்து ஒரு மூட்டை உரத்தையே கொடுத்தாலும் இந்த செடிக்கு போய் சேரதில்லை. எனவே விவசாயிகளே, நீங்கள் வந்து இந்த பௌதிக தன்மை அப்படிங்கிற இந்த வேர் பகுதியுமே ரசாயன தன்மையில வந்து பாத்தீங்கன்னா இந்த pH அப்படின்னு சொல்ற அந்த pH வந்து 6.5 இருந்து 7.5 வரைக்கும் இருக்கணும். அந்த சம நிலையில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா விவசாயி கொடுக்கக்கூடிய 1 கிராம் உரம் கூட வீணாகாம அந்த செடிக்கு முழுவதுமா சென்று சேர்ந்து அந்த செடியினுடைய பலன் வந்து விவசாயிக்கு சேரும் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்றோங்க. தேங்க்யூ சார். நம்ம சார் தோட்டத்தில் அதோடைய குறைபாடு என்ன என்பதை வந்து சயின்டிஃபிக் வந்து நம்ம முத்து சார் மூலமாக நம்ம பன்னீர்செல்வம் சாருக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு முத்து சாருக்கும் மற்றும் விவசாய நண்பருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் சார். நன்றி சார். நன்றி. வணக்கம்.